ஈரானின் மறைக்கப்பட்ட அணு ஆயுத ரகசியம். ட்ரம்பின் குண்டுகளாலும் இதை அழிக்க முடியாதா? என்ன நடக்குதுன்னு கேட்டா உங்களுக்கு சம்பந்தமில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. சர்வதேச அணுசக்தி ஏஜென்சி இயக்குனர் ஈரானிடம் பிக்காக்ஸ் மவுண்டன் அடியில் என்ன நடக்கிறது என்று கேட்டபோது உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று கூர்மையான பதிலளித்திருக்கிறார்கள். ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அழித்துவிட்டதாக கூறிய தாக்குதலுக்குப் பிறகு இந்த கேள்வி இன்னும் தீவிரமாகியுள்ளது. அமெரிக்க B-2 ஸ்டெல்த் விமானங்கள் 30,000 பவுண்டு எடையுள்ள பதுங்கு குழி தகர்க்கும் குண்டுகளைக் கொண்டு ஈரானின் முக்கிய அணுசக்தி வசதிகளை தாக்கியிருந்தாலும் ஈரான் தனது யுரேனியத்தில் பெரும் பகுதியை இரகசிய இடத்திற்கு நகர்த்திவிட்டதாக நம்பப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான அதிநவீன யுரேனியம் சென்ட்ரிபியூஜ்கள் அணு குண்டுகள் தயாரிக்க மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவ வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த பிக்காக்ஸ் மவுண்டன் ஃபோர்டோவ் அணுசக்தி மையத்திலிருந்து 90 மைல் தூரத்திலும் நடான்ஸ் அணுசக்தி மையத்திலிருந்து சில நிமிட தூரத்திலும் உள்ள கூஹ்-இ-கொலாங் காஸ்லா என்ற பெரிய ரகசிய தளம் கடந்த 4 வருடங்களாக ரகசியமாக விரிவாக்கப்பட்டு வருகிறது. இது ஃபோர்டோவை விட 50% உயரமான மலை. யுரேனியத்தை 60% வரை செறிவூட்டிவிட்டதாக மே மாதம் 14ஆம் தேதி அன்று சர்வதேச அணுசக்தி ஏஜென்சி கூறியுள்ளது. இது அணு குண்டுக்கு தேவையான 90% செறிவூட்டலுக்கு மிக அருகில் உள்ளது. ட்ரம்ப் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதாக கூறினார். ஆனால் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதால் ட்ரம்ப் 2 நாடுகளையும் கடுமையாக சாடினார். ஒருவேளை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலைக்காமல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஈரான் தனது பாதுகாப்பிற்காக அணு ஆயுதங்களை விரைவாக உருவாக்கும் என்று வல்லுநர்கள் அஞ்சுகிறார்கள். உண்மையில் ஈரான் அணுகுண்டு தயாரிக்குமா? உங்கள் கருத்து என்ன?